நேற்றுக்கு நைட்டுக்கு ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால சிம்பிளாக ராகி புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். புட்டுக்கு மாவு ரெடி பண்ணுறதை அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரெடி பண்ண மாவை ஒரு பாத்திரத்தில் ஒயிட் கலர் கிளாத் கட்டி அதில் மாவை ஆட் பண்ணி தான் நான் இன்றைக்கி வேக வச்சு எடுத்திருந்தேன். புட்டு ரெடி ஆகுற கேப்பில் தேங்காய் உடைச்சி தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு அரிசி புட்டும் சரி ராகி புட்டும் சரி ரொம்பவே பிடிக்கும். பாப்பாவுக்கும் அதே மாதிரி தான், புட்டுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டில் செஞ்சாலுமே ஒரு பவுலில் போட்டு கொடுத்துடுவாங்க. அவளாவே தனியாக உட்காந்து சாப்பிட்டுப்பா. புட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேங்காய் துருவலையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நல்லெண்ணெயும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு எடுத்தால் ராகி புட்டு ரெடி. சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே இந்த மாதிரி புட்டெல்லாம் வந்துட்டு ஒன்று நைட் டின்னருக்கு அப்படி இல்லாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இவங்க வந்துட்டு புட்டு வந்துட்டு ஈவினிங் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தான், அதை போய் இப்படி டின்னர் ஆக்குறீங்களே அப்படி சொல்லுவாங்க. பட் இப்போது என் கூட சேர்ந்து அவங்களுமே அதை டின்னராகவே சாப்பிட்டுக்கிறாங்க.